இன்றைய தலைப்பு செய்திகள். அனைவரையுமே திரும்பி பார்க்க வைத்த தேமுதிக பிரேமலதா திடீர்னு ஒரு முடிவு எடுத்து குட்டையவே குழப்பிட்டாங்க அப்படின்னு அனைவர்கிட்டையும் கூற வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு முடிவை அவங்களுடைய மாநாட்டில் எடுத்திருக்காங்க. அதைத்தான் என்ன முடிவுன்னு நம்ம ஒரு காணொலியின் மூலம் முழுமைக்கும் காணப்போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க. அப்பொழுதுதான் நம்ம சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்று உங்களுக்கு முழுமையாக புரியும். தேமுதிக மாநாட்டில் பிரேமலதா அவர்கள் எடுத்த திடீர் முடிவு தேசிய அளவில் மட்டுமல்லாம தமிழக அரசியலிலும் கவனத்தை ஈர்த்த ஒரு நிகழ்வாகத்தான் இந்த தேமுதிக மாநாடானது கண்டிப்பாக மாறியிருந்தது அப்படின்னு அனைவராலும் பேசப்பட்டு வந்தது. இந்த மாநாட்டின் முக்கிய திருப்பமாக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடுத்த ஒரு திடீர் முடிவு அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் ஒரு பரபரப்பையே ஏற்படுத்திருச்சு. மாநாட்டு மேடையில் உரையாற்றிய பிரேமலதா அவர்கள் தேமுதிக இனி எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை குறித்து ஒரு தெளிவான ஒரு சிக்னலை அவங்க வழங்கியிருக்காங்க அப்படின்னு தான் கூறணும். தேமுதிக தன்மான அரசியலையே அடிப்படையாக கொண்ட கட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க முன்வைத்திருக்காங்க. எங்களின் ஒவ்வொரு முடிவும் தொண்டர்களின் எதிர்காலத்தை பொறுத்து இருக்கும், மக்கள்களின் நலனையும் மக்களோட எதிர்காலத்தையும் பொறுத்து தான் எங்களுடைய ஒவ்வொரு முடிவும் எங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனை மையமாக வைத்து தான் நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு அவங்க ஒரு சில வார்த்தைகள் இந்த ஒரு மேடையில் கண்டிப்பாக கூறியிருக்கிறார்கள். இது பெரிய அளவில் மக்கள்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியல் வட்டாரங்கள் இந்த ஒரு உரையை தேமுதிக இனி சும்மா பார்வையாளராக மட்டும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாக அனைவருமே பார்த்து கொண்டிருக்காங்க. கடந்த காலங்களில் கூட்டணி அரசியலில் சந்தித்த ஏமாற்றங்கள் கட்சியின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பிரேமலதா அவர்கள் மறைமுகமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு நேரத்தில் தேமுதிக ஆகிய நாங்கள் இந்த ஒரு நேரத்தில் கூட்டணியில் இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டோம், ஒரு பார்வையாளராக நாங்கள் இருக்க மாட்டோம். தேமுதிகனா யாரு அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்தில் நாங்கள் களத்தில் இறங்கி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சுட்டி காமிச்சிருக்காங்க. எங்களை யாரும் பயன்படுத்தி கொள்ள முடியாது, தேமுதிக இனி தன் பாதையை தானே தீர்மானிக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவையும் இந்த ஒரு நேரத்தில் மேடையின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் தொண்டர்களின் கைத்தட்டல்கள் அவ்வளவு அதிர்ச்சி ஊட்டும் கரமாக கண்டிப்பாக இருந்ததாங்க. இந்த திடீர் முடிவு தேமுதிக அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது என்பதையும் காட்டுகின்றது. இதுவரை யாருடன் எப்போது எப்படி என்ற கேள்விகளுக்கு விடையில்லாமல் இருந்த தேமுதிக இனி தெளிவான ஒரு அரசியல் முகத்துடன் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே தேமுதிக இந்த ஒரு நேரத்தில் என்ன செய்ய போகிறது? தேமுதிக தனித்த ஒரு பாதையாக செயல்படுமா, அல்லது புதிய கூட்டணி முயற்சியாக செயல்படுமா, அல்லது முழுமையான அரசியல் மறுசீரமைப்பா தேமுதிக இந்த ஒரு நேரத்தில் களம் நிற்குமா அப்படிங்கிற இந்த ஒரு காட்சியானது இதுவரைக்கும் பிரேமலதா அவர்கள் கூறவில்லை. ஆனால் அவங்க சுட்டிக்காட்டி பேசியிருக்காங்க. போன ஒரு அரசியலில் நாங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்துட்டோம், கூட்டணியில் இருந்தனால எங்களால் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த ஒரு நேரத்தில் சுட்டிக்காட்டி பேசி இருக்கிறார் பிரேமலதா அவர்கள். எனவே இந்த ஒரு நேரத்தில் யாருடனும் கூட்டணியில் சேராம தேமுதிகனா யாரு அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்தில் காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கையும் இந்த ஒரு நேரத்தில் பிரேமலதா அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன? பிரேமலதா அவர்கள் கூறியது சரியா தவறா? தேமுதிக தனித்து நின்று போராடினா கண்டிப்பா வெற்றி பெறுவார்களா மாட்டார்களா? உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு அரசியல் செய்திகள் வந்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.